2 அடி நடந்தவரை சேது அத்திபேர் என்று மெதுவாக அழைக்க, எந்தா புறப்படுறப்ப அபசகனம் மட்டும் கூப்பிடுற என்றார் கிச்சாமி எரிச்சலுடன். இல்ல வந்து என்ன தேய்ச்சின்னு நாளாச்சே, வேணா வெத்தலை மஞ்சள் போட்டு கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி வைக்கட்டுமான்னு கேட்கத்தான். வாக்கியத்தை முடிக்காமல் அவன் நிற்க, அரை நிமிடம் அப்படியே நின்று அவனை வெறித்த கிச்சாமி பதிலுக்கு ஏதும் கூறாமல் திரும்பி நடந்தார். இவர் அடுத்த வீட்டில் நுழைந்த போது ஜன்னலின் கீழ் அமர்ந்து அந்த வெளிச்சத்தில் அலமேலம்மா அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்தார். வாங்கோ மாமா, ஏது கால வேலையில? அலமேலம்மாவுக்கு கிழக்கு பக்கமாக சற்று தள்ளி கிச்சாமி உட்கார்ந்தார். காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம், இப்பதான் 2ஆம் காஃபி குடிச்சிட்டு வரேன். நேத்து பஞ்சாங்கத்தை புரட்டி பார்த்தேன். வர்ற புதன்கிழமை நாள் நன்னா இருக்கிற மாதிரி படுறது. அன்னைக்கே பாக்குவத்துல மாத்தின்னுட்டா என்னன்னு தோணித்து. அதான் பெரியவா உங்களை கேட்டு தீர்மானிக்கலாம்னு வந்தேன். அலமேலம்மா கையில் இருந்த முரத்தை கீழே வைத்தார். எழுந்து ஆணியில் மாட்டியிருந்த பஞ்சாங்கத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஜன்னலடியில் வந்து உட்கார்ந்தார். கண்ணாடியை ஒரு தரம் துடைத்து மாட்டினவர் பஞ்சாங்கத்தை பிரித்து ஆவணி மாசத்தை எடுத்தார். புதன்கிழமை சித்த யோகம். ஆமா, நாள் நன்னாத்தான் இருக்கு. சாயங்காலமா நிச்சயதாம்பூலத்தை தாராளமா வச்சுக்கலாம். ருக்கு கிட்ட அவளுக்கு வசதியா இருக்குமான்னு கேட்டுட்டேலா? இன்னும் இல்ல. நாம தயாரா இல்லையான்னு தெரிஞ்சிருந்தப்புறம் தானே அவ கிட்ட போக முடியும். யோசிச்சு பார்த்த வரைக்கும் நமக்கு சரிப்பட்டு வரும்னு தோன்றது. என்ன அலமேலம்மா, நிச்சயதார்த்தத்துக்கு வைக்க சின்னதா வெள்ளித்தட்டு, சந்தன பேலா, குங்கும சிமிழு, 1000 ரூபாய் பணமும் போறாதா? ஏழை சமையல்காரன் என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். அடே அப்பா, ஏன் போறாதுன்னு நினைக்கிறேன்? வெள்ளி என்ன விலை விற்கிறது தெரியுமா? நீங்க செய்ய நினைக்கிறதே எதேஷ்டம். ஆமா, கை காசு போட்டா வெள்ளி சாமான்கள் வாங்க போறேன். கிச்சாமி இல்லை என்று தலையசைத்தார். ராஜாமணிக்கு பூனி போட்டப்போ என் மாமனார் வாங்கி தந்த வெள்ளித்தட்டும் பேலாவும் இருக்கு. ஏதோ நாம செய்த புண்ணியம் அவனுக்கு அந்த சாமான்களை பத்தின நினைப்பு வரல. இல்லனா கொண்டா அதையும் என்னதுதானேன்னு வெக்கம் இல்லாம வாங்கிட்டு போயிருப்பான். விசாலத்துக்கு முன்ன ஒரு தரம் கல்யாணத்துல ஒரு வெள்ளி குங்கும சிம்மை வச்சு கொடுத்தா. 3ஐயும் கடையில கொடுத்து பாலிஷ் போட்டுட்டா புதுசு மாதிரி ஆயிடும். தட்டுல வைக்க 1000 ரூபாய் பணமும் பாக்கி செலவுக்கு 300 ரூபாயும் தயார் பண்ணினுட்டா அன்னி பொழுது சமாளிச்சுடலாம். அலமேலம்மா நிறைவுடன் சிரித்தார். எல்லாத்தையும் ரெடியா வச்சுன்னுதான் திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. திட்டமும் இல்ல கிட்டமும் இல்ல, நிச்சயதார்த்தம்னு பேச்சு வந்ததும் யோசனை பண்ணி பார்த்த போது இப்போதைக்கு இதுதான் சரின்னு தோணித்து. முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கிறதா உத்தேசமாமா? யோசிக்கணும். அடுத்து வர்ற முகூர்த்தங்களுக்கு எல்லாம் வரிசையா கான்ட்ராக்ட் ஒத்துண்டாச்சு. அதனால உடனடியா முடியாது. புரட்டாசிக்கு மேல ஒரு முகூர்த்தத்தை பார்த்து மத்தவா எல்லாருக்கும் தோதுபடுமான்னு யோசனை பண்ணிட்டு தான் ஏற்பாடு செய்யணும். நான் மட்டும்னா எப்படியோ சமாளிச்சிடலாம். எங்க குரூப்பே சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? நடராஜனை கலந்துக்கணும். நல்ல கான்ட்ராக்ட் வர்ற போது அதை மாட்டேன்னு தள்ளிட்டு இதை ஒப்புக்க முடியாது. நான் சொல்றது புரியறதோன்னு? ஏன் புரியாம? தொழிலுக்கு நஷ்டம் இல்லாம இருக்கணும்னு சொல்றேன். அது நியாயம் தானே? அது மட்டும் இல்ல அலமேலம்மா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? கைவசம் சேர்த்து வச்சதுன்னு எதுவும் இல்ல. 3 மாசத்துல நிறைய உழைச்சு கொஞ்சமாவது சேர்த்தாதான், சார் என்கிட்ட இத்தனை இருக்கு, இவ்வளவு குறையறது, நீங்க உதவ முடியுமான்னு 4 பெரிய மனுஷாலண்ட போய் கேட்க முடியும். அலமேலம்மா நழுவி விட்ட முட்டாக்கை இழுத்து விட்டு கொண்டார். முன்னால் சாய்ந்து சின்ன குரலில் கேட்டார். மூத்த பிள்ளைகள் எதுவும் கேட்கறதா இல்லையா? இந்த பேச்சை விட்டு விட்டு வேறு ஏதாவது பேசுங்க என்கிற பார்வையை கிச்சாமி பார்க்க அலமேலம்மா தொடர்ந்தார். நானா ஆபீஸ்ல முன்பணம் கேட்டா கொடுக்க மாட்டல மாமா? இத பத்தி நானாவே என்னண்ட பேசின அலமேலம்மா. 1000 ரூபாய் கிடைக்குமா? ஆனா லோனுக்கு அப்ளை பண்ணி அது கைக்கு வர 1 மாசத்துக்கு மேலேயே ஆகுமா? பரவாயில்ல, நிச்சயதார்த்தம் பண்ண கையோட அப்ளை பண்ணா மெதுவா கல்யாணத்துக்குள்ள வரட்டுமே. என்னென்ன செய்யறதுன்னு தீர்மானிச்சுட்டேலா? ஏதோ குருட்டு கணக்கு போட்டு பார்த்தேன். கைக்கு ஒரு ஜோடி வலை, காதுக்கு தங்கத்தோடு, 1 பவுன்ல திருமாங்கல்யம், மாப்பிள்ளைக்கு 3/4 சவரன்ல மோதிரம். இதுவே கிட்டி முட்டி 5 சவரன் ஆயிடுறது. இதுக்கு மேல அகலக்கால் வைக்க என்னால முடியாது அலமேலம்மா. பவுன் கிட்டத்தட்ட 1700 ரூபாய் விற்கிறது. அந்த கணக்குல பார்த்தா 10,000 ரூபாய் இதுக்கும் பாத்திரம் வகைராக்களுக்குமே வைக்க வேண்டி வர்றது. விசாலத்தோட நகை எதுவும் கைவசம் இல்லையா மாமா? கிச்சாமி நீளமாக பெருமூச்சொன்றை வெளியிட்டார். ஒன்னொன்னா உருவி வித்து சாப்பிடத்தானே சரியா இருந்தது அலமேலம்மா. அவளோட திருமாங்கல்யம் அப்படியே இருக்கு. ஆனா அத நானா பொண்டாட்டிக்கிட்டு வச்சிருக்கேன். மாமியார் ஞாபகமா அவளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா? அப்ப நகை, பாத்திரம், பண்டம், துணி எல்லாமே புதுசா வாங்குறதா தான் இருக்கேன்னு சொல்லுங்க. எல்லாம்னு சொல்ல முடியாது. காமாவோட பித்தளை பாத்திரங்கள் மச்சில கிடக்கு, கொஞ்சத்தை எடுத்து தேய்ச்சி கொடுத்துடலாம். அப்புறம் அவர் முடிக்கும் முன்னர் அலமேலம்மா குறுக்கிட்டார். காம்பு தூக்கி இவளுக்கு கொடுத்தா நாளைக்கு அந்த ராஜாமணி என் குழந்தைங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டியேன்னு சண்டைக்கு வரப்போறாமாமா? அலமேலம்மா இப்படி கேட்டதும் கிச்சாமி கோபத்துடன் கண்களை இடுக்கிக் கொண்டார். இதையே தான் நான் நானா கிட்ட கேட்டேன்.
அதுக்கு அவன் பெத்த குழந்தைங்களை அம்போன்னு விட்டுட்டு மேனாமினிக்கு பின்னால போன உனக்கு இத கேட்க என்னடா யோகியதை இருக்குன்னு நாக்க பிடிங்கிற மாதிரி பதிலுக்கு கேட்டுடுவேன்னு சொன்னான். எப்படியோ பெருசா எந்த கலாட்டாவும் இல்லாம சின்ன பாப்பா கல்யாணம் நடந்துடுத்துன்னா சரி. சங்கரனும் ருக்கும் அருமையான மனுஷா. அவாத்துக்கு போக நம்ம பொண்ணுக்கு கொடுத்துதான் வச்சிருக்கணும். இவளை ஒரு தினசா கரை ஏத்திட்டா 4-5 வருஷம் கழிச்சு அடுத்தவளை பத்தி நினைக்கலாம். ஈஸ்வரன் கிருபையில அலமையில் அம்மா பேசிக் கொண்டிருக்கையிலே அத்திம்பேர் என்ற சேது வாசலில் நின்று குரல் கொடுத்தான். என்னடா, பெரிய பாப்பா வந்திருக்கா, உங்களோட அர்ஜென்ட்டா பேசணுமா, வரையலா? பெரிய பாப்பா என்கிற கோமதி கிச்சாமியின் கடைசி பெண். செங்கல்பட்டில் அவள் புருஷன் ஒரு துணிக்கடையில் குமாஸ்தாவாக இருக்கிறான். கல்யாணமாகி 10 வருஷங்களுக்கும் மேலேயே ஆகின்றன. இன்னும் குழந்தை குட்டி என்று எதுவும் உண்டாகாததில் பெரிய பாப்பாவுக்கு குறையான குறை. ராஜாமணி மகளை ஒத்த வயசுக்காரியுடன் ஓடி போன பிறகு இந்த ஆத்துல ஏன் பொண்ணா பிறந்தோம்னு அவமானமா இருக்கு தூ என்று கண்ணா பின்னாவென்று தனக்குத்தான் வாய் இருக்கிற மாதிரி கத்திவிட்டு போன பெரிய பாப்பா முழுசாய் 1 வருடம் கழித்து இன்றுதான் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாள். என்ன விஷயம்? சோழியன் குடுமி சும்மா ஆடாதே. யோசனையில் புருவங்கள் முடிச்சு போட்டுக்கொள்ள எழுந்து வீட்டுக்கு போன கிச்சாமிக்கு அழுது சிவந்த முகத்துடன் நின்றிருந்த மகளை பார்த்ததுமே ஓஹோ, விஷயம் சாதாரணமானதில்லை என்று புரிந்து போனது. வா என்று ஒற்றை வார்த்தையில் மகளை அழைத்தவர் தொடர்ந்து, மாப்பிள்ள வரலையா, நீ மட்டுமா வந்திருக்க என்று கேட்டு அதற்கு பதிலை எதிர்பார்க்காமல் கொள்ளை பக்கம் பார்க்க நடந்தார். கிணற்றடியில் குளித்துக் கொண்டிருந்த நானா இவரை கண்டதும், பெரிய பாப்பா வந்திருக்காப்பா என்றான். என்ன விஷயம்னு கேட்டியா? இல்ல, நான் இப்பதான் பார்பர் ஷாப்ல இருந்து வந்தேன். குளிச்சுட்டு போய்தான் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். மேற்கொண்டு மகனை எதுவும் கேட்காமல் கிச்சாமி வேட்டியை அவிழ்த்து தோய்க்கும் கல் மேல் வைத்தார். 4 வாளி ஜலத்தை இழுத்து உச்சந்தரையில் விட்டு கொண்டார். வாளி ஜலத்தில் வேட்டியை அலசி கல்லில் 4 தரம் அடித்து முறுக்கி பிழிந்தார். பின்னர் அதை உதறி உடம்பை துடைத்துக் கொண்டு மீண்டும் அலசி பிழிந்து கம்பியில் வேட்டியை காய போட்டுவிட்டு வெளித்தாழ்வாரத்து கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த வேட்டியை உடுத்தி கொண்டார். சமையல் கட்டினுள் சென்று சாமி அலமாரியில் இருந்து விபூதி சம்புடத்தை எடுத்து நெற்றியில் பட்டையாக இட்டு கண்களை மூடி 10 தரம் நாராயண நாராயண என்று ஜபித்தார். எதிரில் நின்ற சேதுவிடம், அவளுக்கு காஃபி கிஃபி ஏதாவது கலந்து கொடுத்தியாடா என்று கேட்டவாறு கூடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார். பெரிய பாப்பா இன்னமும் நின்ற இடத்திலேயே தான் நின்று கொண்டிருந்தாள். ஜன்னல் திண்ணையில் கையில் புத்தகத்துடன் குமார், இன்னொரு பக்கத்தில் தலையை வாரிக்கொண்டு மங்களம், அருகில் சுந்தரி. கிச்சாமி மகளை ஏறிட்டார். இப்படியே குத்துக்கள் மாதிரி நின்றுட்டே இருக்கவா வந்த? உள்ள போய் கை கால் அலமிண்டு காஃபி குடிச்சிட்டு வாயேன். இப்போது பெரிய பாப்பா தலையை கவிழ்த்து கொண்டு சன்னமாய் விசும்ப ஆரம்பித்தாள். என்னடி இது, என்ன விஷயம்னு சொல்லாட்டா எனக்கு எப்படி புரியும்? இதற்கும் பதில் கூறாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாய் அவள் அழ முற்பட கிச்சாமி குழந்தைகள் பக்கம் திரும்பினார். என்னடா பண்ணிட்டு இருக்கேன் 3 பேரும்? ஞாயிற்றுக்கிழமை தானே இன்னைக்கு. சிநேகிதா யாரு ஆத்துக்காவது போய் சத்த நாழி விளையாடின்னு இருந்துட்டு வாங்கோ, எழுந்திருங்கோ. தாத்தா தாங்கள் அங்கு இருப்பதை விரும்பவில்லை என்பது புரிந்து கொள்ள முடிய முதலில் குமார் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு எழுந்தான். வாங்கடி, சுந்தர் வீட்டுல போய் டிவி பார்க்கலாம் என்றபடி வெளியில் நடந்தான். இதற்குள் தயாராகிவிட்ட நானாவும் அப்பா பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டான். சொல்லுடி, என்ன நடந்துட்டுன்னு நீ இப்படி இடிச்சு போயிருக்க? பெரிய பாப்பா மூக்கை உறிஞ்சு கொண்டாள். இன்னும் என்ன நடக்கணும்? ஒருத்தொத்தர் பேசுற பேச்ச கேக்குறப்போ நாக்க பிடிக்கிண்டு செத்துடலாமான்னு இருக்கு. அப்படி என்ன பேசுறா? இன்னும் பேச பாக்கி என்ன இருக்கு? நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம். இது தவிர மூச்சுக்கு 300 தரம் மலடி மலடிங்கிற ஏசல் வேற. ஓ, பழைய கதை தானா? புதுசா ஒண்ணும் இல்லையா? கிச்சாமி லேசான நிம்மதியுடன் சுவரில் சாய்ந்தார். 10 வருஷமாவே நடக்கிற கதை தானே இது. நான் வேற என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரக்கென்று தலை நிமிர்ந்த பெரிய பாப்பா கழுத்து ரத்த நாளங்கள் புடைத்துக் கொள்ள கத்தினாள். உங்களுக்கு ஏதாவது எப்பவாவது உரைச்சாதானே? தன்னை போல மத்தவாளும் ஜடமா இருக்கணும்னு நினைக்கிறவா கிட்ட கஷ்டத்தை சொல்ல வந்தது என் தப்புதான். தலையில் பட்டு பட்டென்று ஓங்கி அடித்துக் கொண்டு பெருசாய் அழத் தொடங்க நானா குறுக்கிட்டான். வேண்டாத பேச்செல்லாம் பேசிட்டு நிக்காம விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? பெரிய பாப்பா அழுகையினோட பேசினாள். குழந்தை ஏன் உண்டாகலங்கிறதுக்காக டாக்டர் போனோம். அதான் ஏற்கனவே தெரியுமே. டிஎன்சி போன வருஷம் பண்ணிட்டப்போ நான் கூட டாக்டர் சொல்லி கன்செஷன் வாங்கி தந்தேனே. என பேச விடேண்டா. தான் செய்ததையே பீத்திக்காம இப்ப மறுபடியும் டாக்டர் போனப்போ கர்ப்பப்பை இறங்கி இருக்கு. ஆபரேஷன் மூலமா அத மேல வச்சு தச்சா உடனே குழந்தை உண்டாகணும்னு அடிச்சு சொல்றா. அதுக்கு பெரிய பாப்பா ஒரு தரம் பெற்றவரையும் தம்பியையும் ஏறிட்டு விட்டு தலையை குனிந்து கொண்டு பேசிய போது குரல் கிசுகிசுப்பாக வெளிப்பட்டது. எங்க ஆத்துக்காரர்கிட்ட பணம் இல்லையா, கோளாரோட தானே உங்க அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அதனால இந்த ஆபரேஷனுக்கு செலவு பண்றது அவர் பொறுப்பு தான். சாமர்த்தியம் இருந்தா போய் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து பண்ணிக்கோ.
இல்லாட்டா அங்கேயே போயிடு. நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட நிம்மதியாவது இருக்கேன்னு சொல்றார். ஈஸ்வரா! உறக்க முணுமுணுத்த கிச்சாமி துண்டால் பின் கழுத்தை துடைத்துக் கொண்டார். அவர் மனநிலை புரிந்த மாதிரி நானா கேட்டான், என்னடி இது அநியாயமா இருக்கு? கல்யாணமாகி 10 வருஷம் ஆகியும் இப்படி மாமனார் 2 பணம் கேட்க உன் புருஷன் அவமானமா இல்ல? கேக்குறப்ப எல்லாம் தூக்கி கொடுக்க இங்க என்ன கொட்டியா வச்சிருக்கு? அவன் தான் போன்னு சொன்னானா நீயும் அத்தனையும் தொடச்சு போட்டுட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? பெரிய வெக்கம் மானம். அங்க அடி உதையில உயிர் போறப்ப இதத்தான் யோசிச்சுட்டு இருப்பாளாக்கும். உங்களால முடியாதுன்னா ஒரு பாட்டில் மூட்டைப்பூச்சி மருந்த வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு எங்கே செத்து விழுந்துடுற. மறுபடியும் குரல் ஓங்கி பெரிய பாப்பா கத்தி அழ, அடுத்த எதிர்போர்ஷ குடுத்தனக்காரர்கள் வாசலுக்கே வந்து நின்று வேடிக்கை பார்க்க முற்பட்டார்கள். இந்த கலாட்டா காதில் விழுந்து விட்ட தினசில் வேகமாய் அலமேலம்மா உள்ளே வந்தார். அரைந்து வாசற்கதவை சாற்றினார். ஒரு சில நிமிஷங்களுக்கு அங்கு பெரிய பாப்பாவின் விசும்பலை தவிர மௌனமே நிலவியது. எதுக்காக மாமா இவளை இப்படி கண்கலங்க விடுறேல்? நான் அழ சொல்றேன், என் கஷ்டம் புரியாம இவளா வந்து இங்க கூத்தடிச்சா அதுக்கு நான் என்ன பண்றது? ஆத்திரத்துடன் பேசியவரை உஷ் என்று அலமேலம்மா அடக்கினாள். கொஞ்சம் நிதானப்படுத்திக்கோங்க. அள்ளி கொட்டிடுறதால எதுவும் ஆக போறது இல்ல. பின்ன என்ன அலமேலம்மா, சின்ன பாப்பாவுக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சு அதை ஒப்பேத்தணுமே, அப்புறம் கல்யாணத்தை செஞ்சாகணுமே, யார் கால்ல போய் விழலாம்னு நானே திசை புரியாம தடுமாறிண்டு இருக்கேன். இவ என்னடான்னா திடீர்னு வந்து ஆபரேஷன் செலவுக்காக பணத்தை கொடுன்னு கழுத்தை நெரிக்கிறா. இது இது உங்களுக்கே நியாயமா படுறதா? குடும்பம்னா நாளும் தான் இருக்கும், நிதானமா விசாரிங்க மாமா. ஏண்டி பெரிய பாப்பா, உன் ஆபரேஷன் செலவை அப்பாதான் கொடுக்கணும்னு உங்க ஆத்துக்காரர் தீர்மானமா சொல்லிட்டாரா? அழுவதை நிறுத்தாமல் பெரிய பாப்பா தலையசைத்தாள். இன்னும் 1 வருஷம் பாப்போம், அதுக்குள்ள நீ உண்டாகலன்னா வேற பொண்ணு கூட சீர்சனத்தியோட தயாரா வச்சிருக்கோம்னு மாமியார் வாய்க்கு வாய் சொல்றார். ஆபரேஷனுக்கு என்ன ஆகுமா டாக்டர் கேட்டியா? 1500 ஆகுமா? கிச்சாமி கோபத்துடன் எழுந்து நின்றார். அடி செருப்பால, மனுஷன் 1000 ரூபாய் சம்பாதிக்க என்னமா லோல்பட வேண்டி இருக்குங்கிறத மனசுல நினைச்சு பாத்தியா? மாமா செத்த சும்மா இருக்கேலா? பின்ன என்னம்மா, இருக்கிறத தூக்கி இவளண்ட கொடுத்துட்டா நிச்சயதாம்பூலத்தை நிறுத்திட வேண்டியதுதான். அட கடவுளே, நான் சொல்றத காதுல வாங்கிண்டு அப்புறமா அபசகுணமா பேசுங்களேன். அதட்டலாய் பேசின அலமேலம்மா நானா பக்கம் திரும்பினாள். உன்னால டாக்டர் பேசி தொகையை குறைக்க வழி பண்ண முடியுமா நானா? கிச்சாமியை அலுப்புடன் சூழ் கொட்டினார். அலமேலம்மா, நீங்க போகாத ஊருக்கு வழி தேடுறேன். அவ 500ல முடிச்சிடுறான்னு சொன்னா கூட இப்ப என்னண்டா அது கிடையாது. ஆமா, என்னால முடிஞ்சதை அவளுக்கு நான் அப்பவே செஞ்சுட்டேன். 3 பேத்திகளை சுமக்கிற என்ன இன்னும் இவளுக்காக தழைய சொன்னா அப்புறம் சரி பண்ண முடியாதபடி 2ஆ உடைஞ்சு போயிடுவேன். இவ ஊருக்கு போகட்டும், அங்க என்ன வேணா நடக்கட்டும். மூத்தவ சீதாலட்சுமி மாதிரி இவளும் போயிட்டான்னு நினைச்சு தேத்திக்கிறேன். அவதான் புத்திகிட்டத்தனமா பேசுறான்னா நீங்களும் சேர்ந்துக்காதீங்க. என் நிலைய புரிஞ்சுக்கோங்க தயவு பண்ணி. 2 கரங்களையும் கூப்பி நான் தழுக்க பேசிவிட்டு கதவை திறந்து கொண்டு கிச்சாமி வெளியில் போனதும், நீ தைரியமா இரு, ஒரு வழிய பகவான் காட்டுவான் என்று பெரிய பாப்பாவிடம் கூறிவிட்டு அலமேலம்மா தன் வீட்டுக்கு வந்தார். மதியம் பூராவும் என்னவோ தனக்குத்தானே யோசனை பண்ணினவர் பெட்டியில் இருந்த கவரை எடுத்துக்கொண்டு கிச்சாமியின் வீட்டுக்குள் மறுபடி வந்த போது கடிகாரம் மணி 4 என்றது. காசிக்கு போகணும்னு துளி துளியா சேர்த்து வச்சது 1000 ரூபாய் இருக்கு. இப்ப எனக்கு காசிக்கு என்ன மொட? பெரிய பாப்பா ஆபரேஷன் ஆகி அடுத்த வருஷமே பிள்ளை ஒன்ன பெத்துண்டாக்கா அது காசிக்கு போனதை விட அதிகமான திருப்தியை தரும். இதப்படி நானா டாக்டர்கிட்ட பேசி நல்ல விதமா அவளுக்கு ஆபரேஷனை முடி. எப்ப முடியுமோ அப்ப திருப்பித்தா போதும். சற்றும் எதிர்பாராமல் அலமேலம்மா மூலம் பெரிய பாப்பாவின் பிரச்சனை தீர்ந்துவிட இனி சின்ன பாப்பாவின் நிச்சயதார்த்தத்தை திட்டமிட்டபடி நடத்தி விடலாம் என்று அந்த நிமிஷம் கிச்சாமிக்குள் இருந்த சந்தோஷத்துக்கு ஆயுசு சரியாக 2 நாட்களே இருந்தன. ஏனென்றால் அந்த செவ்வாய்க்கிழமை இரவு தானே இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் என்று சினிமாவில் நடிக்கும் ஆசையில் சின்ன பாப்பா வீட்டை விட்டு ஓடி போனாள். அத்தியாயம் 11. ரொம்ப பெருசாக ஆர்ப்பாட்டமாக இல்லை என்றாலும் கூட அக்கம் பக்கத்து மனிதர்கள் 4 பேரை கூப்பிட்டு 2 வீட்டு மனிதர்களுமாக சேர்ந்து சுமாராக நிச்சயதார்த்தத்தை நடத்திவிட வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கான மனோநிலையில் மூழ்கி விட்டதாலோ என்னமோ சின்ன பாப்பா வீட்டை விட்டு ஓடி போய்விட்டாள் என்பதை அந்த புதன்கிழமை காலை 8-8:30 மணி வரை யாருமே சரியாக உணரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். கடந்த 2 நாட்களாகவே கிச்சாமிக்கு செம வேலை. செவ்வாய்க்கிழமை காலையில் கடை திறந்ததும் திறக்காததுமாக போய் துணிப்பையோடு நகைக்கடை வாசலில் நின்று வெள்ளித்தட்டு, சந்தன பேலா, குங்கும சிமிழுக்கு பாலிஷ் போட்டு கொடுக்க கடைக்காரரை நச்சரித்தார். கடையை திறந்து இன்னும் ஒரு உருப்படி கூட எடை போடல. அதுக்குள்ள பழைய பாத்திரத்துக்கு பாலிஷ் போட்டு குடுன்றீங்களாகிற, கொஞ்சம் பொறுத்து ஒரு 12 மணிக்கா இல்ல அப்பால 4 மணிக்கா வாங்கல.
என்று கடைக்காரர் சலித்துக் கொண்டதை காதில் வாங்காமல் அங்கேயே சட்டமாக உட்கார்ந்து அவனை கெஞ்சி கூத்தாடி பாத்திரங்களுக்கு பாலிஷ் போட்டார். பளபளத்த பாத்திரங்களை வெள்ளை பட்டர் பேப்பரில் சுற்றி வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்த போது சூரியன் தலைக்கு மேலே வந்து விட்டான். திருச்சி கம்பெனியில டெண்டர் வேலை இருக்கு, நான் போய் சந்திக்கிறவாளை சந்திச்சு முடிஞ்சா எங்க மருந்துகளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வாங்கிட்டு கட்டாயம் புதன்கிழமை காத்தால வந்துடுறேன்பா என்று ஞாயிறன்று இரவே நானா புறப்பட்டு போய்விட்டதில் அத்தனை வெளி வேலைகளும் இவர் தலையில்தான். அவன் இருந்தால் டாக்டர் மாமா 500 தரையினார், போய் வாங்கிட்டு வா, பேங்க்ல போய் புது நோட்டு கட்டி இருக்குமான்னு பாரு என்று ஒரு சில வேலைகளுக்காவது விரட்டலாம். சேது இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் லாயக்கில்லை. பண விவகாரம் என்றால் 2 காத தூரம் ஓடுவான். அதனால் வீட்டையும் குழந்தைகளையும் கவனிக்கும்படி அவனிடம் சொல்லிவிட்டு தானே மதியத்திற்கு மேல் டவுனுக்கு கிளம்பி போனார். கல்யாணங்களுக்கு வழக்கமாக சாமான்கள் வாங்கும் கடையிலேயே கல்கண்டு, சர்க்கரை, பாக்கு, மஞ்சளை வாங்கினவரின் பார்வையில் டின் டின்னாய் அடுக்கி இருக்கும் முந்திரியும் திராட்சையும் கண்ணில் விழ நப்பாசையுடன் வாங்கலாமா என்று தயங்கினார். ஆனால் இந்த தயக்கம் சரியாய் சில வினாடிகளுக்குத்தான். அட, பெரிய ராஜா வீட்டு கல்யாணம் இல்ல ஆபீசர் வீட்டு நிச்சயதார்த்தம், இதற்கு முந்திரியும் திராட்சையும் இல்லாவிட்டால் ஆகாதா? இங்க என்ன காசு கொட்டி வைத்து இருக்கிறதா? இஷ்டப்படி வாரி விட என்று புத்தி கேட்டதும் ஓரடி வைத்து நகரத் தொடங்கினவர் மனசு கேட்காமல் மறுபடி நின்றார். பாவம், தாயில்லாத குழந்தை, நம்ம விட்டா அவளுக்கு வேற யார் என்று மனது விவாதிக்க கிலோ 100 80 இருந்தாலும் விலையை லட்சியம் பண்ணாமல் கால் கிலோ வாங்கின நிமிஷத்தில் அப்பாடி என்று ஒரு சந்தோஷமாகவே இருந்தது. சர்க்கரை கல்கண்டோடு ஒரு ட்ரேயில் இதையும் கொட்டி வைத்தால் நிறைவாய் கௌரவமாய் இருக்கும். இதே போல பழக்கடையிலும் விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று வாழை, சாத்துக்குடிகளுடன் 2 ஆப்பிள், 1 அன்னாசி, அரை கிலோ பன்னீர் திராட்சை என்று பை நிறைய வாங்கி நிரப்பின போது பட்ஜெட்டை மீறுகிறோமே என்கின்ற குற்ற உணர்வையும் அழுத்தி கொண்டு ஒருவித குதூகலம் மனசு பூராவும் சின்ன சின்ன வாச மலர்களாக பூக்கவே செய்தது. பஸ் ஏறுவதற்காக திரும்பி நடந்தவருள் சட்டென்று மற்ற குழந்தைகளின் ஏக்க பார்வை மின்ன மறுபடியும் பழக்கடைக்குள் சென்று ஒரு பேப்பர் பையில் 2 ஆரஞ்சு, 1/4 கிலோ திராட்சையை வாங்கி தனியாக வைத்துக் கொண்டார். வீட்டுக்கு வந்த சேதுவிடம் பைகளை கொடுத்து, பத்திரமா வைடா, நாளைக்கு அவாத்துக்கு போறதுக்கு முன்னால பிரிச்சு தட்டுல அடுக்கலாம் என்றவர் நாள் பூராவும் அலைந்த களைப்பில் சுருக்க ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டார். முன்னிரவில் அசந்து தூங்கினாலும் நிச்சயதார்த்தம் திருப்தியாக குறைவில்லாமல் நடக்க வேண்டுமே என்கிற கவலை பின்னிரவில் விழிப்பை தந்துவிட புரண்டு புரண்டு படுத்துவிட்டு மேலும் படுக்கை கொள்ளாமல் எழுந்திருந்த போது சரியாக விழுந்திருக்கவில்லை. கொள்ளைப்புறம் போய் பல்லை தேய்த்துவிட்டு முகத்தில் 2 கை நீரை வாரி இறைத்துக் கொண்ட போது கண்ணில் துளி மிச்சமிருந்த தூக்கமும் ஓடி போயிற்று. நகர்ந்து வெளிச்சத்துக்கு முழுமையாய் வழிவிட மாட்டேன் என்று இருட்டு சண்டி பண்ணி கொண்டிருந்தது. மரமும் செடியும் கிணறு ராட்டினமும் கூட நிழல்களாக தெரிய துணி துவைக்கும் கல்லின் மேல் குத்துக்காலிட்டு அமர்ந்தார். அநேகமாய் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி முடித்தாயிற்று. ஏதாவது விட்டு போயிருந்தால் ருக்குவும் சங்கரனும் அதை பெருசுபடுத்தாமல் விட்டு விடுவார்கள். அதில் ஒன்றும் சந்தேகமோ பயமோ இல்லைதான். அதற்காக விட்டேற்றியாக இருந்து விட முடியுமா என்ன? திடுமென கிச்சாமிக்கு சங்கரனுக்கு இந்த பெண் சின்ன பாப்பா சரியான ஜோடி இல்லையோ என்று நினைக்க தோன்றியது. இவளின் அடாவடி குணம் தெரிந்தே அவன் தலையில் கட்டுகிறோமோ என்கிற உறுத்தல் இந்த கல்யாண பேச்சு அடிப்பட ஆரம்பித்த அன்றிலிருந்தே அவ்வப்போது தலை காட்டியது. இப்போதும் அதே உறுத்தல். நான் இருக்கிறேன் என்று பிராண்ட கிச்சாமி அவசரமாய் அதன் தலையை பிடித்து அமுக்கினார். வெண்ணெய் திரண்டு வரும் சமயத்தில் எதற்காக இந்த வேண்டாத கேள்விகள்? சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் குணம் போதாதுதான், சரி, ஆனால் அவள் இன்னும் குழந்தை தானே. நாளைக்கு வளர்ந்து பெரியவளாகி நாளையும் உணர்ந்து விட்டால் மாறிவிட மாட்டாளா? கட்டாயம் மாறிவிடுவாள். இது ஓர் 2ஆம் கெட்டான் வயசு. அதுதான் அவளை இந்த அளவுக்கு படுத்தி வைக்கிறது. உலகத்தில் புதுசு புதுசாய் தினமும் விஷயங்கள் திடீரென்று குறிப்பிட்டு போகும் முதிர்ச்சி இல்லாத வயசு. இந்த வயசில் அநேகம் பேர் இப்படித்தான் இருப்பார்கள். அப்புறம் வயசும் அனுபவமும் ஏற ஏற முதிர்ச்சி வந்து தானே அடங்கி விடுவார்கள். இப்போது கிச்சாமியின் நினைவுக்குள் சின்ன பாப்பாவின் அம்மா சீதாலட்சுமி சடக்கென்று எட்டி பார்த்தாள். அவளும் இப்படித்தான் இருந்தாலோ? இல்லை, அவளுக்கு அடக்கமும் பதவிசும் இயல்பாகவே உண்டு. அல்பாயுசில் அவள் மட்டும் போகாமல் இருந்திருந்தால் சின்ன பாப்பாவை ஓஹோ என்று நன்றாக வளர்த்திருப்பாள் இல்லையா? பெற்றவள் என்று ஒருத்தி பொறுப்பாக இருந்து அன்பாகவும் அனுசரணையாகவும் இருந்திருந்தால் அந்த வளர்ப்பே தனிதானே. மற்றவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பணம் காசால் உதவினாலும் பெற்றவளுக்கு ஈடாக முடியுமா? முடியாது. அந்தந்த வயசு சந்தேகங்களுக்கு அன்பால் விளக்கம் கொடுத்து அணைக்க வேண்டிய போது அணைத்து கண்டிக்க வேண்டிய தருணத்தில் இதமாய் கண்டித்து ஒரு பெண் வளர்க்கிற மாதிரி ஆகுமா என்ன? கண்களில் ஊறிய நீரை உணரும் முன்னர் ஒரு துளி நீர் கிச்சாமியின் கண்ணிலிருந்து கீழே தெரித்தது.
கூடவே ஏனோ சின்ன பாப்பாவை பற்றிய ஒரு பரிதாபம் திடுமென்று எழுந்தது. அவளும் தான் பாவம், நினைவு தெரிந்த நாளிலிருந்து என்ன சுகத்தை கண்டாள்? பெற்ற தாய்தான் இல்லை, தகப்பனாவது பொறுப்பாக அரவணைத்திருக்க கூடாதா? விட்டது சனி என்று கையை உதறிக்கொண்டு போய்விட்டானே பாவி, மகா பாவி. எது எப்படியோ இந்த குச்சி வீட்டில் இத்தனை நாள் காலம் தள்ளிவிட்டாள். இனியாவது நல்லபடியாக சங்கரனை கைப்பிடித்து அந்த வீட்டுக்குள் போய்விட்டால் அப்புறம் ருக்கு பார்த்துக் கொள்வாள். அன்பாலேயே சின்ன பாப்பாவை ஒரு வழிக்கு கொண்டு வந்து விடுவாள். நிச்சயம் வந்து விடுவாள். இங்கே தினமும் அதை செய், இதை செய், இங்கே போகாதே, அங்கே வராதே என்று விரட்டி விரட்டி சின்ன பாப்பா கசந்து அழுத்து போயிருக்கலாம். இருந்திருந்து அவளுக்கும் தான் அப்படி என்ன வயசாகிவிட்டது? 16, 17 அதானே? இந்த வயசிற்குள் போதும் போதும் என்கிற அளவுக்கு கன்றாவிகளை இந்த வீட்டில் பார்த்தாயிற்று. இன்னும் 2-3 மாசங்களுக்குத்தான் இந்த அவள வாழ்க்கை. அப்புறம் ராணி மாதிரி சங்கரன் அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்துக் கொள்வான். பணம் காசில் முங்கி மூழ்காவிட்டாலும் கட்டாயம் புகுந்த வீட்டில் அன்புக்கும் பரிவுக்கும் சின்ன பாப்பாவுக்கு பஞ்சம் இருக்காது. குழந்தை நம்மிடம் இருக்க போவது இனி சொற்ப காலமே. அப்புறம் நாள் கிழமைகளில் வந்து என்ன தாத்தா சௌக்கியமா என்று கேட்டுவிட்டு ஓடிவிடுவாள். இந்த 2-3 மாசமாவது அவளை அதிகம் மிரட்டாமல் இருந்தால் என்ன? நிதானமாய் மெதுவாய் எல்லா விஷயங்களையும் பக்குவமாய் சொல்லிக் கொடுத்தால்தான் என்ன? எதிரே மகள் சீதாலட்சுமியே வந்து நின்றிருக்கிற மாதிரி ஒரு பாவனையில் கையை ஆட்டி, என்னமோம்மா, எனக்கு தெரிஞ்ச விதத்துல தான் எல்லாத்தையும் பண்றேன். இத்தனை வயசாகியும் எனக்கு இன்னும் பொறுப்பு விட்டு போகல. இப்பதான் சின்ன பாப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இனிமே அடுத்தடுத்து வரிசையா பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு விசேஷம் நல்லபடியா முடிஞ்சாலே பாதி ஆத்த தாண்டுற மாதிரிதான். தெய்வமா நின்னு கவனிச்சுக்கோ என்று வாய்விட்டு சொன்னவர் மெல்ல எழுந்து நின்றார். காலில் ஒட்டிய மணல் போக மறுபடி காலை அலம்பிக்கொண்டு உள்ளே வந்த போது வாசல் கதவை தள்ளிக்கொண்டு கையில் பால் பாக்கெட்டுகளோடு சேது நுழைந்தான். என்னாத்தின் வேறு இத்தனை சுருக்க எழுந்துட்டேல்? சித்தருங்கோ, பாலை காய்ச்சி காஃபி கொடுக்கறேன். பேசிக்கொண்டே உள்ளே போனவனை தடுத்து நிறுத்தினார் கிச்சாமி. ஒரு நிமிஷம் இருடா, சமையல் கட்டுல நுழைஞ்சிட்டா அப்புறம் லேசுல நீ வெளியே வரமாட்ட. அதுக்கு முன்னால உன் ரூமுக்குள்ள போய் சின்ன பாப்பாவை எழுப்பி விட்டுட்டு போ. எல்லாருமா ஸ்கூலுக்கும் ஆபீஸுக்கும் பறக்கிறதுக்குள்ள அவளை ஒரு கை எண்ணெய வச்சு குளிச்சுட சொல்லு. நல்ல நாளும் அதுவுமா பளிச்சுன்னு புதுசா கட்டின்னு இருக்கட்டும். போய் எழுப்பு போ.